Students, in this video we will see about plant tissue culture. PTC is used to describe, it can be described the in vitro and aseptic. In vitro means inside the glass, inside the test tube, and aseptic. Aseptic means without microbes. The growth of any plant pot, on a tissue culture medium is called as plant tissue culture. This technology is based on three fundamental principles. First one is the isolation of the explant. The explant must be either it must be a root or leaf or stem, or a single cell or tissues or organ. Organ means here root, stem, leaf like. Okay, wow. First one is the isolation of the explant, and the second one is maintaining the controlled environmental condition, maintaining the pH, temperature, light intensity, moisture like that, and that transfer of the explant to the nutrient medium. These are the three main principles. Here they give the explanation for the explant. Explant is the tissue. Explant is the tissue that is taken from the selected plant. Selected plant, for example, insulin producing plant or disease free plant, or transferred to the culture medium. That is transferred to the culture medium. In the process, it is for the production of new plant, is to establish the new plants. This is the explant. A tissue or cell or organ is called as the explant. What are the laboratory facilities needed for plant tissue cultures? This is the tissue culture lab. Here lot of plant culture test tubes are present. What are the needs? Okay, so for tissue culture lab la enna needs, enna தேவைகள், facilities இருக்கணும், washing facilities இருக்கணும். So glass vase, நிறைய glass vase, நிறைய conical flask, petri plates, test tubes, plant tissue culture tubes, மாதிரி நிறைய glass vase வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த glass vaseக்கு washing facilities வேணும். Ovens for drying glass vase. So wash பண்ணதை வந்து ovens யூஸ் பண்ணி dry பண்ணணும். அடுத்து media preparation room. அடுத்து செகண்ட் என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மீடியா ப்ரிப்பரேஷன் ரூம் இருக்கணும் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் பண்ணணும்னா. ஸோ அங்கே என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோக்ளேவ், எலக்ட்ரானிக் பேலன்ஸ், பிஹெச் மீட்டர். ஸோ ஆட்டோக்ளேவ் அப்படின்றது என்னென்னா ஒரு குக்கர் லைக் ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்னது ஆட்டோக்ளேவ். ஸோ அந்த ஆட்டோக்ளேவில் வந்து நம்மளோட மீடியாஸ் கிளாஸ் வர்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஆட்டோக்ளேவை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எலக்ட்ரானிக் பேலன்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸு நம்ம மீடியாவுக்கு தேவையான மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், க்ரோத் ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து பவுடர் ஃபார்மில் தான் இருக்கும். அதை வந்து 1 லிட்டருக்கு எவ்வளோன்னு நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு வந்து அது ஒரு அந்த எலக்ட்ரானிக் பேலன்ஸ் வந்து நீடு. அடுத்து பிஹெச் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் மீடியாவில், அதுக்கு பிஹெச் மீட்டர் தேவை. தென் ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா வந்து வரணும். நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பிளான்ட்டை மீடியாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். மீடியா அப்படின்றது இங்கே என்னது, அந்த பிளான்ட் வளர்கிறதுக்கு தேவையான அந்த நியூட்ரியன்ஸ் இருக்குது தான் நம்ம என்ன சொல்கிறோம் மீடியா. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா ஸ்டெரைல் ரூம் வித் லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர் பெஞ்ச் அண்ட் பாசிட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேஷன் யூனிட் இஸ் கால்டு ஹை எஃபிஷியன்சி பர்டிகுலேட் ஏர். அதில் ஹெப்பா ஃபில்டர் இருக்கணும் டு மெயின்டைன் த ஏசெப்டிக் கண்டிஷன். ஸோ நம்மளோட எக்ஸ்பிளான்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர். என்னது லேமினார் ஏர்ஃப்ளோ பெஞ்ச். அதில் என்ன கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஹெப்பா ஃபில்டர், ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலேட் ஏர் ஃபில்டர் டு மெயின்டைன் த ஏசெப்டிக் கண்டிஷன் இன் தி ஏர்ஃப்ளோ சேம்பர். ஸோ இதான் உனக்கு லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர். இங்கே இருக்கிறது லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர். அதில் என்ன இருக்கும், ஹெப்பா ஃபில்டர்ஸ் இருக்கும், யூவி லைட் இருக்கும். ஓகே, இதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த மீடியாவில் எக்ஸ்பிளான்ட்டை வச்சு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு ஏசெப்டிக் கண்டிஷன் வந்து மெயின்டைன் ஆகும். திஸ் இஸ் கால்ட் அஸ் லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர். அடுத்து இது எல்லாமே கல்ச்சர் ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளான்ட்டை க்ரோ பண்ணுறதுக்கு 22 to 28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும்
டெம்பரேச்சர் நீடு. ஸோ டெம்பரேச்சர்லாம் நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்கணும். தென் வித் இலுமினேஷன் ஆஃப் லைட்டு, லைட் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2400 லக்ஸ் வந்து லைட் இருக்கணும். வித் எவ்வளோ டைம்னு பார்த்தீங்கன்னா 8 to 16 hours இருக்கணும். அந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி மாய்ஸ்சர் பார்த்தீங்கன்னா 60%. இதெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். எக்ஸ்பிளான் க்ரோ பண்ணுறதுக்கு டெம்பரேச்சர் என்னென்னது 22 to 28 டிகிரி செல்சியஸ், 22லேருந்து 28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். லைட் வந்து 2400 லக்ஸு. ஃபோட்டோ பீரியட் லைட் எவ்வளோ டைம் இருக்கணும்னா 8 to 16 hours வந்து லைட் அதுக்கு இருக்கணும். தென் வந்து 60% ஹியூமிடிட்டி வந்து மெயின்டைன் ஆகணும். அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இதில் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் ஒன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டெர்லைசேஷன். ஃபஸ்ட் ஒன் என்னது ஸ்டெர்லைசேஷன். செகண்ட் ஒன் வந்து மீடியா ப்ரிப்பரேஷன். தேர்ட் ஒன் வந்து கல்ச்சர் கண்டிஷன். தேர்ட் ஒன் என்னது கல்ச்சர் கண்டிஷன். Third one is the culture condition. Fourth one, induction of callus. Fifth one, embryogenesis. And sixth one is the hardening. So in the first in the 6 steps நல்லா memorize பண்ணிக்கமா. First sterilization, media preparation. Then third one is the culture condition. Fourth one is the induction of callus. Fifth one is embryogenesis. And sixth one is the hardening. ஃபஸ்ட்டு ஸ்டெர்லைசேஷன். ஸ்டெர்லைசேஷன்னா என்னது மைக்ரோப்ஸ் இல்லாமல் அந்த என்விரான்மெண்ட்டை க்ளீன் பண்ணுறது தான் என்னது ஸ்டெர்லைசேஷன். ஸ்டெர்லைசேஷன் இஸ் a technique employed to get rid of microbes such as bacteria and fungi in the culture medium, vessels and explants. ஸோ எதெல்லாம் நம்ம மைக்ரோப்ஸ் இல்லாமல் ப்ரொடக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மீடியம், நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மீடியம், வெசல்ஸு, அந்த கிளாஸ் வெஸ், தென் எக்ஸ்பிளான்ஸ். ஸோ எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் ஸ்டெர்லைஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் வேர் ஸ்டெர்லைசேஷன் எப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏசெப்டிக் கண்டிஷன். டியூரிங் இன்விட்ரோ டிஷ்யூ கல்ச்சர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏசெப்டிக் என்விரான்மெண்டல் கண்டிஷன் ஷுட் பி ஃபாலோடு. ஸோ லேபில் நம்ம டிஷ்யூ கல்ச்சர் பண்ணும்போது ஏசெப்டிக் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா ஃபுல்லாக கண்டாமினேட் ஆகி நம்ம டோட்டல் ப்ராஜெக்ட்டுமே என்ன ஆயிரும் அஃபெக்ட் ஆயிரும். ஸோ எந்தவித கண்டாமினேஷனும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து நம்ம ரிசல்ட் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக கிடைக்கணும்னா வி ஷுட் மெயின்டைன் தி ஏசெப்டிக் கண்டிஷன். ஸோ இதில் என்ன எதெல்லாம் ஏசெப்டிக் கண்டிஷன் பாரு. ஃபஸ்ட்டு ஸ்டெர்லைசேஷன் ஆஃப் கிளாஸ் வேர்ஸு, ஃபோர்செப்ஸ், ஸ்கேல்பல்ஸ் அண்ட் ஆல் அக்சசரிஸ் இன் வெட் ஸ்டீம் ஸ்டெர்லைசேஷன் பட் autoclaving at 50 psi 121 degree Celsius for 15 to 30 minutes or dipping in 70% ethanol followed by flaming and cooling. ஸோ ஆட்டோக்ளேவ் எவ்வளோ டைம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 to 30 minutes. என்ன டெம்பரேச்சர் செட் பண்ணணும் 121 டிகிரி செல்சியஸ் அல்லது 15 PSI யூனிட்ஸு நம்ம வந்து செட் பண்ணலாம். ஸோ இந்த 15 PSI யூனிட் செட் பண்ணி நம்ம 15 to 30 minutes வந்து ஆட்டோக்ளேவ் பண்ணும்போது நம்ம இருக்கிற அந்த கிளாஸ் வேஸ், ஃபோர்செப்ஸு, ஸ்கேல்பல்ஸ், அந்த எல்லா அக்சசரிஸுமே என்ன ஆகுது ஸ்டெர்லைஸ் ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்து ஸ்டெர்லைசேஷன் ஆஃப் கல்ச்சர் ரூம். கல்ச்சர் ரூம் ஸ்டெர்லைசேஷன் பார்த்தோன்னா floors and walls are washed first with the detergent and then with 2% sodium hypochlorite or 95% ethanol. ஓகேம்மா, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ. 2% sodium hypochlorite. The cabinet of laminar airflow is sterilized by clearing the work surface with 95% ethanol and then exposure of UV radiation for 15 minutes. Laminar airflow chamber diagram picture பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை வந்து எத்தனால் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு 15 minutes யூவி லைட்டை நம்ம வந்து ஆன் பண்ணி வைக்கும்போது ஸோ அந்த லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பர் ஃபுல்லாக வந்து ஏசெப்டிக் கண்டிஷனுக்கு மாறிடும். ஓகேவா? ஸோ ஃப்ளோர்ஸ் அண்ட் வால்ஸை வந்து 2% சோடியம் ஹைப்போக்ளோரைட் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணணும். மார்க் பண்ணிக்கோ 2% சோடியம் ஹைப்போக்ளோரைட். அடுத்து ஸ்டெர்லைசேஷன் ஆஃப் நியூட்ரியன் மீடியம். நியூட்ரியன் மீடியா நம்ம எப்படி ஸ்டெர்லைஸ் பண்ணணும்? நியூட்ரியன் மீடியானா என்னது? அந்த பிளான்ட்டு வளர்கிறதுக்கு தேவையான அந்த மீடியா, நியூட்ரியன்ஸு, தட் இஸ் கால்ட் நியூட்ரியன் மீடியா. அதில் மீடியாவில் பார்த்தீங்கன்னா உனக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், க்ரோத் ஹார்மோன்ஸு, பிஹெச்சு, அகர், சால்டிஃபைங் ஏஜென்ட், இதெல்லாம் வந்து அதில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்டெர்லைசிங் நியூட்ரியன் மீடியா எப்படி ஸ்டெர்லைஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சர் மீடியா ஆர் டிஸ்பென்ஸ்டு in glass container plugged with non-absorbent cotton or sealed with plastic closure and then sterilized using autoclave at 15 psi or 121 degree Celsius for 15 to 30 minutes. The okay up to this வரைக்கும்
ஓகேம்மா. ஸோ இதில் என்ன பண்ணுறோம், மீடியாவை வந்து நம்ம ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் வந்து நம்ம ஒரு காட்டன் ப்ளக்கை போடுறோம். காட்டன் ப்ளக்கை போட்டு ஆட்டோக்ளேவில் வந்து 15 PSI யூனிட் செட் பண்ணி 15 to 30 மினிட்ஸ் நம்ம வந்து ஆட்டோக்ளேவ் பண்ணும்போது மீடியா நமக்கு வந்து ஸ்டெர்லைஸ் ஆயிடுது. அதே பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட், இங்கே மீடியாவாக நம்ம பிளான்ட் எக்ஸ்ட்ராக்டையோ விட்டமின்ஸையோ அமினோ ஆசிட்ஸோ ஹார்மோன்ஸையோ அதெல்லாம் எப்படி ஸ்டெர்லைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ த மில்லிபோர் ஃபில்டர். மில்லிபோர் ஃபில்டரில் 0.2 mm போர் டயாமீட்டர் உள்ளதில் ஃபில்டர் பண்ணி அண்ட் தென் ஆடட் டு த ஸ்டெர்லைஸ்டு கல்ச்சர் மீடியமில் வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இந்த நம்ம கல்ச்சர் மீடியம் இந்த பிளான்ட் எக்ஸ்ட்ராக்டை யூஸ் பண்ணும்போது ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கணும். மற்றபடி நம்ம கெமிக்கல்ஸு எல்லாமே பவுடர் ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணும்போது ஆட்டோக்ளேவ் பண்ணிக்கலாம். அதே பிளான்ட் எக்ஸ்ட்ராக்டை டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணணும். மில்லிபோர் ஃபில்டர்ஸ் வித் 0.2 mm போர் டயாமீட்டர் உள்ளதை யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பரை யூஸ் பண்ணி மீடியமாக அதை யூஸ் பண்ணலாம். Next one is the sterilization of explant. The plant material to be used for tissue culture should be surface sterilized by first exposing the material in the running tap water and then treating with the surface sterilizing agents like 0.1% mercury chloride, underline பண்ணி வச்சுக்கோ, and 70% ethanol under the aseptic condition inside the laminar airflow chamber. ஸோ இதையும் ஆட்டோக்ளேவில் வச்சு எக்ஸ்பிளான்ட்டையும் ஆட்டோக்ளேவில் வச்சோம்னா என்ன ஆகும், அதில் இருக்கிற அந்த லிவிங் ப்ரோட்டோபிளாஸ்ட் என்ன ஆகிடும், அழிஞ்சிரும். அதனால எக்ஸ்பிளான்ட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் மட்டும்தான். என்ன யூஸ் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு டேப் வாட்டரில் க்ளீன் பண்ணிவிட்டு 0.1% வந்து மெர்க்குரி குளோரைடு ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 70% எத்தனாலில் வந்து அதை வாஷ் பண்ணுறோம். இது எல்லாமே எதுக்குள்ளே நடக்குது, லாமினார் ஏர் ஃப்ளோ சேம்பருக்குள்ளே. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டெரிலைசேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னது, மீடியா ப்ரிப்பரேஷன். The success of the tissue culture lies in the composition of the growth medium, plant growth regulators, and culture conditions such as temperature, pH, light, and humidity. ஓகேம்மா. ஸோ இந்த டிஷ்யூ கல்ச்சர் சக்ஸஸுக்கே என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த மீடியா ப்ரிப்பரேஷன், அந்த மீடியாவில் நம்ம கொடுக்குற காம்போஷன்ஸ். ஸோ இந்த பிளான்ட்டுக்கு இந்த மாதிரியான மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், க்ரோத் ப்ரொமோட்டாஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ இதுக்கான இந்த பிளான்ட் ரெகுலேட்டர்ஸ் கொடுக்கணும், இந்த டெம்பரேச்சர் செட் பண்ணணும், இவ்வளோ pH, இவ்வளோ லைட், இவ்வளோ ஹியூமிடிட்டி கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் என்னாகும், சக்ஸஸ் ஆகும். No single medium is capable of maintaining optimal growth for all plant tissue. எல்லா plant tissueக்கும் ஒரே மாதிரியான மீடியாஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. Suitable nutrient medium as per the principle of tissue culture is prepared and used. ஒரு பிளான்ட்டுக்கும் தகுந்த மாதிரி மீடியாஸில் நம்ம காம்போஷன்ஸை மாற்றி தான் யூஸ் பண்ணணும். ஸோ மோஸ்ட் வைட்லி யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த MS நியூட்ரியன் மீடியா. Muraszix and Skoog's media in 1962 is commonly used. It has a carbon source with suitable vitamins and hormones. The media formulation available for plant tissue culture other than MS media பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன மீடியாஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா B5 media, Gamborg et al. In 1968, white medium, White in 1943 discover பண்ணது, niche medium, niche and niche in 1969. A medium may be a solid or a semi-solid or a liquid. For solidification, a gelling agent such as agar is used. Important 1 mark question. Okay, what are the different types of medium கேட்டா B5 medium, white medium, niche medium. கண்டிப்பாக இதை 2 mark questionல கேட்டிருக்காங்க. ஓகேவா. இந்த மீடியம் வந்து சாலிடாகவும் இருக்கும், செமிசாலிடாகவும் இருக்கும், லிக்விடாகவும் இருக்கும். ஓகேவா. ஸோ ஒரு மீடியாவை லிக்விட் மீடியாவை சாலிடிஃபை பண்ணணும்னா நம்ம சாலிடாக மாற்றணும்னா என்ன ஆட் பண்ணணும்னா அகர் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ், அகர்ன்ற ஒரு ஜெல்லிங் ஏஜென்ட் ஆட் பண்ணும்போது மீடியாவை நம்மளால் என்ன பண்ண முடியும், சாலிடிஃபை பண்ண முடியும். அகரோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, இதை கூட 2 mark கொஸ்டினில் உனக்கு கேட்கலாம். ஏ காம்ப்ளெக்ஸ் mucilaginous polysaccharide obtained from the marine algae seaweed used as a solidifying agent in media preparation. ஸோ ஒரு மெரைன் ஆல்கேலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் தான் என்னது, இந்த அகர். ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் த solidifying agent in media preparation. 1 mark கொஷின், சம்டைம்ஸ் 2 markல கூட இந்த கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ see the picture-மா. ஸோ இந்த பிக்சரில் பாரு, உனக்கு இது பிளான்ட் இருக்குது. பிளான்ட்டில் லீஃபோட மீசோஃபில் செல்ஸை மட்டும் நம்ம எக்ஸ்பிளான்ட்டாக எடுக்கிறோம். ஸோ லீஃபோட மீசோஃபில் சீல்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்பிளான்ட்டாக எடுக்கிறோம். அந்த எக்ஸ்பிளான்ட்டை இதுதான் என்னது, பெட்ரி பிளேட்.
கீழே இருக்கிறது என்னது பெட்ரி பிளேட். பெட்ரி பிளேட்குள்ளே என்ன இருக்குது, மீடியா வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. பெட்ரி பிளேட்டில் மீடியா ப்ரெசண்ட்டாக இருக்குது. அந்த லீஃப் எடுத்து நம்ம இந்த மீடியாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். நம்ம அதுக்கப்புறம் டெம்பரேச்சர், பிஹெச், லைட்டு, ஸோ இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, மாஸ் ஆஃப் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுதான் என்னென்னு சொல்கிறோம், கேலஸ். கேலஸோட டெஃபினேஷன் பார்த்துக்கோ, மாஸ் ஆஃப் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ் இஸ் கால்ட் அஸ் கேலஸ். ஒரு சிங்கிள் செல்ஸ்லேருந்து மாஸ் ஆஃப் செல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அந்த மாஸ் ஆஃப் செல்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ப்ளிட் பண்ணி அதை ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு வந்து நம்ம செப்பரேட் பண்ணுறோம். அதுலேயே என்ன நம்மளுக்கு ப்ரெசென்ட்டாக இருக்குது, மீடியா இருக்குது. அப்புறம் ஒரு கேலஸையும் எடுத்து செப்பரேட் டெஸ்ட் டியூப்ஸில் வந்து நம்ம ரீஜெனரேட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி ஃபர்தராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஹார்டனிங் பண்ணுறோம். இதுதான் ப்ராசஸ். பிளான்ட்லேருந்து எக்ஸ்பிளான்ட் எடுக்கிறோம், அதை மீடியாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தேவையான என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். அப்போ கேலஸ் ஃபார்ம் ஆகுது. கேலஸ் என்னது, மாஸ் ஆஃப் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்லு தான் கேலஸ். அதுக்கப்புறம் இன்னொரு மீடியாவுக்கு அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதில் ரூட் இண்டக்ஷன் ஹார்மோன்ஸ்லாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரூட்டெல்லாம் அதில் ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபர்தராக நம்ம என்ன பண்ணுறோம், ஹார்டனிங் ப்ராசஸ் பண்ணுறோம். அடுத்தது கல்ச்சர் கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஹெச், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, லைட் இன்டென்சிட்டி, ஏரேஷன். பிஹெச் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5.6 6 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேவா, அது ஒரு பிளான்ட்டுக்கும் வந்து மாறும். 5.6 6 வரைக்கும் பிஹெச் வந்து பெஸ்ட் ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். அடுத்து டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ் +or- 2 டிகிரி செல்சியஸ். 2 டிகிரி முன்னாடியும் போனால் 2 டிகிரி பின்னாடி இருந்தால் ஆப்டிமல் க்ரோத்தை கொடுக்கும் 25 டிகிரி செல்சியஸில். அடுத்து ஹியூமிடிட்டி, லைட் இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி வந்து 50 to 60% ஈரப்பதம். அண்ட் 16 hours ஃபோட்டோ பீரியட். லைட் எவ்வளோ இருக்கணும்னா 16 hours இருக்கணும். பை illuminating அந்த கூல் ஒயிட் ஃப்ளூரசன்ட் டியூப் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 1000 லெக்ஸில் வந்து லைட் இன்டென்சிட்டி வந்து இருக்கணும். ஓகே, ஃபோட்டோ பீரியடுனா லைட்டு தான். ஃபோட்டோ பீரியடுனா என்னது, லைட் வந்து 16 hours. ஓகேவா, அந்த லைட்டோட அந்த லுமினன்சன்ஸோட அந்த லைட்டோட யூனிட் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 1000 லெக்ஸ். ஏரேஷன் பார்த்தீங்கன்னா ஏரேஷன் டு த கல்ச்சர் கேன் பி ப்ரொவைடட் பை ஷேக்கிங் த ஃப்ளாஸ்க் ஆர் டியூப் ஆஃப் அ லிக்விட் கல்ச்சர் ஆன் ஆட்டோமேட்டிக் ஷேக்கர் ஆர் ஏரேஷன் ஆஃப் மீடியம் பை பாசிங் வித் ஃபில்டர் ஸ்டெர்லைஸ்டு ஏர். ஓகேவா, ஸோ வந்து ஏர் வந்து கொடுக்கணும். அந்த மீடியா வந்து அப்பப்போக்கி ஷேக்கரில் வச்சு, ஷேக்கர் அப்படின்னா நல்லா ஷேக் பண்ணுற மாதிரி ஒரு மிஷின் இருக்கும். அதில் வச்சு அந்த ஃப்ளாஸ்கை ஷேக் பண்ணும்போது அதுக்கு ஏர் கிடைக்கும். அல்லது பை யூஸிங் த ஃபில்டர் ஸ்டெர்லைசிங் பை பாசிங் வித் த ஸ்டெர்லைஸ்டு ஏர். அந்த மீடியமில் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக கூட ஸ்டெர்லைஸ்டு ஏரை வந்து நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து கல்ச்சர் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஹெச் எவ்வளோ இருக்கணும், 5.6 to 6. டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ் +or- 2. ஹியூமிடிட்டி பார்த்தீங்கன்னா 50 to 60%. ஃபோட்டோ பீரியட் எவ்வளோது, 16 hours. யூனிட் ஆஃப் லைட் வந்து உனக்கு பார்த்தீங்கன்னா 1000 லெக்ஸ் வந்து இங்கே லைட் இன்டென்சிட்டி இருக்கணும். ஏரேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ ஏரேஷன் கரெக்டாக ப்ராப்பராக இருந்தால் தான் உனக்கு வந்து ரிசல்ட் வந்து ப்ராப்பராக கிடைக்கும். அடுத்து இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாரு. எக்ஸ்பிளான்ட் ஆஃப் 1 to 2 centimeters sterile segment selected from the leaf, stem, tuber or root is inoculated. Inoculatedனா இங்கே டெஃபினேஷன் கொடுத்துருக்கான் பாரு. Inoculatedனா என்னது, transferring the explant to the sterile glass tube containing the nutrient medium, that is called inoculation. Inoculation என்னது, transfer of the explant to the sterile glass tube containing the nutrient mediumல transfer பண்ணுற ப்ராசஸ் தான் என்னது, inoculation. ஒரு புது வேர்டு. inoculation என்னது, transfer of explant to the nutrient medium is called as inoculation. இந்த எம்எஸ் மீடியம், இந்த மீடியமில் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஆக்சிஜன் வந்து அதில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஸோ அதை எவ்வளோ இன்குபேட் பண்ணுறோம், 25 டிகிரி செல்சியஸில் லைட் அண்ட் டார்க் பீரியட் வந்து கொடுக்குறோம். மாற்றி 12 hours லைட் இருந்தால் 12 hours டார்க், அது மாதிரி கொடுக்குறோம். ஸோ இது என்ன பண்ணுது, ஆக்சிஜன் என்ன பண்ணுது, செல் டிவிஷனை வந்து இன்டியூஸ் பண்ணி as soon as the upper surface of the explant வந்து என்ன டெவலப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேலஸாக டெவலப் பண்ணுது. கேலஸ் இஸ் அ மாஸ் ஆஃப் அன்ஆர்கனைஸ்ட், இது ஒரு 2 mark கொஷின். கேலஸ் இஸ் அ மாஸ் ஆஃப் அன்ஆர்கனைஸ்ட் growth of plant cells or tissues in vitro culture medium. ஓகேம்மா, ஸோ கல்ச்சர் மீடியமில் ஸோ நம்ம வைக்கிற 1 to 2 centimeterல உள்ள அந்த எக்ஸ்பிளான்ட் வந்து இப்படி மாஸ் ஆஃப் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸாக மாறுறதா என்னது, இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ். ஸோ மீடியாவில் இருக்கிற ஆக்சிஜன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி செல் டிவிஷன். அந்த சிங்கிள் செல்ஸ் டிவைட் ஆகி உனக்கு என்னது, இந்த மாஸ் ஆஃப் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்து எம்ப்ரியோஜெனசிஸ்.
The callus cells undergo differentiation and produce a somatic embryo is known as embryoid. Callusலேருந்து உனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? somatic embryos ஃபார்ம் ஆகுது, that is called embryoids. ஸோ அந்த எம்ப்ரியாய்ட்ஸை நம்ம சப்கல்ச்சர் அடுத்து வேறு டெஸ்ட் டியூபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்மளுக்கு பிளான்ட்லெட்ஸ் வந்து உருவாகுது. ஸோ அந்த கேலஸை தனித்தனியாக எடுத்து வைக்கும்போது ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கும்போது அது வந்து நிறையா பிளான்ட்லெட்ஸை வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணுது. ஹார்டனிங் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டெஸ்ட் டியூப்பில் வளர்ந்த அந்த பிளான்ட்லெட்ஸை வந்து இன்விட்ரோ இன்சைடு த கிளாஸில் டெவலப் ஆனதை நம்ம என்ன பண்ணுறோம், ஹார்டனிங் பீரியடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், க்ரீன் ஹவுஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து நேச்சுரல் என்விரான்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ப்ராசஸ் தான் என்னது, ஹார்டனிங் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு டெஸ்ட் டியூப்லேருந்து அதை க்ரீன் ஹவுஸஸ்க்கு அப்புறம் வந்து நேச்சுரல் நம்மளோட நார்மல் என்விரான்மெண்ட்டுக்கு மாத்திரம் தான் என்னது, ஹார்டனிங். ஹார்டனிங் இஸ் த கிராஜுவல் எக்ஸ்போஷர் of in vitro development plants into a humid chamber in the diffuse light for acclimatization so as to enable them to grow under the normal field condition. So first test tube உள்ளதை humid chamberக்கு மாற்றி அதுக்கப்புறம் அதை வந்து நார்மல் ஃபீல்டுக்கு மாற்றுறோம். அக்ளமேட்டேஷன் அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறதுக்கு அதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹார்டனிங். கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்குது. தட் ப்ராசஸ் இஸ் கால் டெஸ்ட் டியூப்லேருந்து அது லேண்டில் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. தட்ஸ் ஆல்மா. பேசிக் டெக்னிக்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு கேட்டால் நீ இந்த 6 பாயிண்ட்டையும் சேர்த்து எழுத வேண்டியதான். ஸ்டெர்லைசேஷன், இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ், இந்த 6 பாயிண்ட்ஸையும் சேர்த்து எழுதினீங்கன்னா உனக்கு டெக்னிக்ஸ் இன்வால்வ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். பேசிக் கான்செப்ட்னா அந்த 4 பாயிண்ட் எழுதணும். டோட்டிபொட்டன்சி, டிஃப்ரென்ஷியேஷன், ரீடிஃப்ரென்ஷியேஷன், டிஃப்ரென்ஷியேஷன் அதை எழுதணும். ஓகேவா? டெக்னிக்குன்னு கேட்டேன்னா இது இந்த ப்ராசஸ் இந்த 6 பாயிண்ட்ஸும் எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரெண்டுமே 5 மார்க் கொஸ்டினில் கேட்கறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. தேங்க்யூமா. ஆல் யூ மஸ்ட் ரீட் வெல்.